வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹார்ட்டி ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் crosscut ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பட்டி பீஸ் வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். பட்டி பீஸ் வந்து ப்ளவுஸோடு கட் பண்ணோம்ல, அந்த பீஸை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் உள்ளே வச்சுக்கணும். உள்ளே வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பட்டி பீஸ்லாம் எந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கட்டிங் வீடியோலேயே சொல்லிவிட்டோம். நீங்கள் கட்டிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இது புரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பட்டி பீஸையும் அந்த மாதிரி தான் கீழே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டாட்லாம் எந்த மெஷர்மெண்ட்டில் பிடிக்கணுன்றது கட்டிங் வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த டாட் பிடிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்குல்ல, அந்த டாட் பிடிக்கிறோம். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் டாட் பிடிங்க, கரெக்டாக வரும் கப் சைஸ்லாம். அதனால் எல்லோரும் கட்டிங் வீடியோ பார்த்துக்கோங்க எந்தெந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறோன்னு. அடுத்து நம்ம சைட் டாட் பிடிக்கிறோம். அடுத்து அந்த லாஸ்ட்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வரும்ல, அந்த மூணாவது டாட், அந்த டாட் பிடிக்கிறோம் மேலே. இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா crosscut ப்ளவுஸ் வந்து அழகாக வரும். 2 ஃப்ரண்ட் பீஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் பீஸில் கீழே வந்து 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அந்த 1.5 இன்ச் வந்து நம்ம பின்னாடி மடித்து அடிக்கிறோம். பேக் பீஸில் இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம டாட் பிடிக்கிறோம். பேக் சைடு டாட் பிடிப்போம்ல, அது வந்து நம்ம எத்தனை இன்ச்சுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கட்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கோம். 3.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு டாட் பிடிக்கிறோம். 2 நேராக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்ட்ரு பார்த்துட்டு கீழே வந்து 3.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஹைட்டும் 3 இன்ச்சுக்கு. இந்த மாதிரி 2 பக்கமுமே நம்ம பேக் சைட் டாட் பிடிச்சிக்கணும். அடுத்து வந்து நம்ம பட்டி பீஸ் வந்து கீழே ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு வந்து பேக் பீஸை போட்டு அது மேலே ஃப்ரண்ட் பீஸை போட்டு இந்த மாதிரி பட்டி பீஸ் வச்சு பாருங்கள் நம்ம கட் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு. கீழே இப்படி நேராக வரணும். பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் கூட குறைச்சி வராமல். இப்போ தையலுக்கு 1/4 இன்ச் வந்து நம்ம வந்து தைச்சிட்டோன்னா அடுத்த ஃப்ரண்ட் பீஸை வந்து பேக் பீஸ் மேலே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஹைட்டு. இந்த 2 ஷார்ப்பும் வந்து கரெக்டாக இருக்கணும், பட்டி பீஸ்லேயும் ஃபேப்ரிக்லேயும். இது இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பட்டி பீஸை வந்து பாருங்கள், நம்ம பின்னாடி திருப்பி வச்சு தான் அடிக்கிறோம். இந்த மாதிரி தான் அடிக்கணும். அவ்வளோதான். பட்டி பீஸ் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஹூக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் ரைட் சைடு. இதுக்கு வந்து நம்ம 2.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த துணியை மேலே வச்சு நம்ம ஃபுல்லாக உள்ளே மடக்கணும். ரைட் சைடு தான் ஹூக் போர்ஷன். இந்த மாதிரி துணியை மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இப்போ மடிக்கிறோம். மடிச்சுட்டு கீழே இருக்க துணியை நம்ம ஃபுல்லாக மடிச்சிடணும். கீழே எந்த துணியும் எக்ஸஸாக இல்லாமல். மேலே மட்டும் துணி இருக்கும், அதை நம்ம கடைசியாக கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். நம்ம மடித்த இடத்துலேருந்தே கரெக்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுதான் ஹூக் போர்ஷன். இதுக்கப்புறம் தான் நம்ம வி ஹூக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணுவோம். இதை வந்து பாருங்கள், இது வந்து லெஃப்ட் சைட் பீஸு வி ஹூக்கு. இது வந்து நம்ம கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் திருப்புவோம். இந்த ஃபேப்ரிக் இந்த மாதிரி கீழே ஸ்டிச் வச்சு பின்பக்கமாக வச்சு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அதில் வந்து ரைட் சைடு வந்து நம்ம மேலே வச்சு கீழே திருப்பணும். இது கீழே வச்சு மேலே திருப்புவோம். இதுதான் ஹூக் வந்து மாற்று பகுதி, வி ஹூக் போர்ஷன் சொல்லுவாங்க. வி ஷேப்பில் நான் போட்டு வச்சுருக்கேன், 5 போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அந்த ஷேப்க்கே அடிச்சிடணும். அடுத்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். கீழே வந்து ஃப்ரண்ட் பீஸை போட்டிருக்கேன், மேலே பேக் பீஸ் வச்சுருக்கேன். 2 நல்ல பக்கமும் பார்த்துருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஷோல்டரை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு ஷோல்டரே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹேண்ட் இருக்குல்ல, ஹேண்ட் பீஸ் இது. இதில் வந்து நான் கீழே 1/4 இன்ச் மட்டும் மடித்து அடிச்சுக்கிறேன். நீங்கள் வேணால் 1/2 இன்ச் எடுத்து அடிச்சுக்கோங்க. எனக்கு 1/4 இன்ச் போதும். அதனால் நான் 1/4 இன்ச் மட்டும் அடிச்சுக்கிறேன் மடித்து கைக்கு. இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் கை வந்து ஜாயின் பண்ணணும். கை பார்த்திங்களா, ஒரு சைடு வந்துட்டு சின்னதாக இருக்குது, ஒரு சைடு வந்து பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு கரைக்கிறோன்றது கட்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் நம்ம கை வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். சில பேர் வந்து இந்த 1/4 இன்ச்சுக்கு கரைக்காமல் அப்படியே போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கை கொஞ்சம் சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு நீட்டாக இருக்கும். ஹேண்ட் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும், துணி எந்த இடத்துலையும் மடங்காமல். அடுத்து கிராஸ் பீஸ் கழுத்தில் நம்ம வைக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் வந்து அடிக்கிறோம். இதில் பாருங்கள், முக்கோணம் ட்ரையாங்கிள் மாதிரி வைக்கணும். ட்ரையாங்கிள் மாதிரி வைக்கிறதுல வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு மேலே இருந்ததுன்னா இன்னொரு சைடு அந்த ஷார்ப்னஸ் கீழே இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம கிராஸ் பீஸ் வந்து அடிப்போம். 1.5 இன்ச்சு வித்தில் நம்ம கிராஸ் பீஸ் வந்து அடித்தோன்னா கரெக்டாக இருக்கும். துணி எக்ஸஸாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ஒரு 7 பீஸ் 8 பீஸ் அடித்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் நமக்கு ப்ளவுஸுக்கு. அடுத்து அந்த ஹூக் மேலே வெட்டிடுவோன்னு சொன்னால ஹூக் பகுதியை அதை நான் கட் பண்ணி விட்டுட்டேன். கீழே மட்டும் நம்ம மடித்து அடிச்சிருக்கோம், மேலே இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டோம். அடுத்து நெக்கு அடிக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் பீஸை திருப்பி வச்சு 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சு இதான் ஃபைனல் ஸ்டிச்சு.
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் பேக் சைடு திருப்பிக்கிட்டேன். அந்த மாதிரி மடித்து ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி வச்சு மடித்து நான் பேக் சைடு திருப்பி ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறோம். இந்த மாதிரி தான் இருக்கும் நெக் லைனில் நம்ம போட்டிருக்கிறது. அடுத்து ப்ளவுஸோட ஃபினிஷிங் இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.